இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் சார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கரையோர பிராந்தியங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டின் மேற்கு புறமாக உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம் தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களிலும் மழை அல்லது இடி மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களின் பல இடங்களிலும் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று தென்மேற்கு திசையினூடாக அல்லது வேறு திசைகளினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. இருந்த போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படலாம். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.